மக்களே 584வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல பார்த்தா நாமியோட க்ரூ வந்து உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஏகப்பட்ட பசங்க கூட விளையாண்டுட்டு அப்படி போறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா எங்களை காப்பாத்தி வெளியே கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு பசங்க பேசுறாங்க. எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. சரி இப்ப முடியலன்னா அடுத்த வாட்டி கூட்டு போங்கன்னு அந்த பசங்க சொன்ன உடனே நாமி ஸ்டக்கை அப்படி நின்ட்டா. இந்த பசங்களை காப்பாத்த நம்ம இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றான் நாமி. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி குருவோ வந்து வேற லெவலா போய்கிட்டு இருக்கானுங்க. உசப்போ அவனோட ஆட்டத்தை காமிச்சிட்டு சடனா ஒரு படகு ரெடி பண்றான். அந்த படகை யூஸ் பண்ணி அவனு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா 4 கால் வச்சு ஒரு மனிதர் வந்தார்ல, அவர் அங்கிருந்து கத்துறாரு, பாஸ் அங்க பாத்துக்கோங்க, இவங்க கதையை முடிங்கன்னு சொல்றாங்க. அவங்க அங்க இருக்கவன் பேசுறான், அட இந்த சாமுராய் தான் நம்ம ஆளுகளை வெட்டினானாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஜோரோவை பார்த்து சாமுராய் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி நம்ம புரூக்க தான் கட்டுறாங்க. அவனும் அங்க வந்து பனியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள வந்து சடனா வந்து இவனை அட்டாக் பண்றாங்க. நம்மாலே ஸ்வாட்ல வேற லெவலு பிளாக் பண்ணிட்டு நிக்கிறான். பார்த்தா வந்தவனுக்கு தலையும் இல்ல, கீழே காலும் இல்ல. புரூக் அப்படி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான், இவன் யாருடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி இன்னொரு தான் கட்டுறாங்க. அது G5 கப்பலை தான் கட்டுறாங்க. ஸ்மோக்கர் உள்ள வாரான். எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. டே இங்க எதனால நம்மள பாதிக்கலாம், நம்ம பார்த்தே போகணும், இங்க சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா வல்கனோலாம் வெடிச்சு இவங்க கப்பல்ல உள்ள வருது. கப்பலை மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே இந்த இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அவுக்குஜியும் அவுக்கைனும் இங்க ஏடா சண்டை போட்டானுங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உன்னை ஸ்மோக்கர் சொல்றான், டே இந்த ஷிப்பை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா எதிர்த்தாக்குல ஒரு பெரிய சூறாவளியே சுத்திக்கிட்டு இருக்கு. டே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த இடத்தை நோக்கி ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்றான். சடனா ஒரு இடத்தை நோக்கி அடிச்சு நொறுக்குறாங்க. பார்த்தா ஒரு வழியே ஓபன் ஆகுது. எல்லாமே துண்டுதுனா போயிருச்சு. டே இங்க ஏதோ ஒரு நதி போதுடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை அப்படி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. ஸ்மோக்கர் நீங்க உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு அவர் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நாங்க கூட இதை நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்றானுங்க. பார்த்தா அவங்களே அடிச்சு ஏறல பறக்கூடுதான். டேய் சீக்கிரண்ட பத்தி உங்களுக்கு தெரியாதடா, எல்லாரும் நான் சொல்றபடி தெளிவா செய்யுங்கன்னு சொல்றான் அவன். இங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு டாசுகி. டேய் இங்க எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும், அதனால இங்க வந்து ஐஸா இருக்கனால ஏகப்பட்ட வழியில வந்து பிளாக் ஐப்பே இருக்கும், நம்ம தாண்டா அதை கண்டுபிடிச்சு போகணும்னு சொல்றானுங்க அவனுங்க. இந்த இடம் ஃபுல்லா வந்து பாய்சன் கேஸாவே சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம வர மாஸ்க் வேற போட்டிருக்கோம், டிரான்ஸ்பாண்டேஷன் வர அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போறானுங்க அவனுங்க. இதுல போய்கிட்டே இருக்க நக்கலா வர பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் எப்பவுமே எல்லா இடத்தையும் சுத்தி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா டாசுகி. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு ஐஸ் வருது. டேய் அதையும் அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லிட்டு போற வழி இருக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த வழியில அப்படி போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம லூஃபி குரூப்பை தான் காட்டுறாங்க. யாரா இதுன்னு சொல்லிட்டு அங்கே நிக்கிறாங்க. பாஸ் இவங்க கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 கால் வச்சு ஒருத்தர் சிறுத்தமா இருந்தாம்ல அவன் கத்துறான். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கான். அவனும் 4 கால் தான் வச்சிருக்கான். அவன் தான் பிரவுன் பியர்டு. அவனோட பெரி பவுண்டி வந்து 80 மில்லியனு. டேய் நீங்க எல்லாருமே என்னோட குரூல சேர்ந்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்காங்க. எல்லாருமே விலங்கு மாதிரி தான் இருக்கானுங்க. சேடா இவனு கூட சண்டை போட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. முதல்ல பேசி பாப்போன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீங்க எல்லாம் தான்டா சாமுராய், எங்க ஆளுகளை அடிச்சவன் நீங்க தானே, உங்களை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் பிரவுன் பியர்டு. டேய் இவன்லாம் சாமுராய் கிடையாடா, இவன் எங்களோட ஆளு தான்டா, இவன் கொஞ்சம் முட்டாளுன்னு சொல்றான் உசப். இவன் ஒன்னும் உங்க ஆளுகளை அடிக்கலன்னு சொல்றான் உசப். டேய் என்னைய பத்தி முட்டாளுன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு ஜோரோக்கும் உசப்புக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் அவனை அங்கிருந்து மூவ் பண்ணக்கூடாது, எல்லாரும் சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறானுங்க. லூஃபி இருக்க கப்பலே செதற ஆரம்பிக்குது. என்ன ஆனானுங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம நாமி குரூப்பை தான் காட்டுறாங்க. சாஞ்சி சோப்பர் பிராங்கிலாம் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கும்ஃபு பூஸ்ட போட்டுட்டு சோப்பர் மாசா கட்டிட்டு வரான். சாஞ்சி நம்பி எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கான், அதை நான் காப்பாத்தியே தீருவேன், உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்தி கூட்டு போன்னு சொல்லிட்டு சோப்பர் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். போற உள்ள ரிசர்ச்சர்லாம் வரானுங்க. எல்லாமே அடிச்சு பற கொடுத்தானுங்க. எல்லாத்தையும் என் கையில விட்டுக்கடா, நான் மாசா காட்டுவேன்னு சொல்றான். டே ரக்குன்னு நீ வேற லெவல்னு சொல்றாங்க பசங்கள்லாம். சரி நம்ம இப்ப எங்க போவோன்னு சொல்லிட்டு நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. அதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான் ஒரு பக்கம் சோப்பர். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த பசங்க. கவலைப்படாதீங்க, இதுல எங்களுக்கு வந்து தெரிஞ்ச வேலை தான், அசால்ட்டா முடிப்போன்னு சொல்லிட்டு நாமி ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சாஞ்சியும் பிராங்கியும் ஆளே காணோம். பார்த்தா உள்ளதான் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அடிச்சு ஏர்ல பறக்க கொடுக்கிட்டு இருக்கானுங்க. டே இவன் தானே கதவை உடச்சோனா இருப்பான், இவன்ட்ட கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு சொல்றானுங்க அவனுங்க. பார்த்தா பாய்சன் கேஸ நோக்கி வச்சு ஒரு போட்டு போடலான்னு பாக்குறானுங்க. சாஞ்சி ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஒரு அடி அடிக்கிறான். பாய்சன் கேஸையோட எங்க மேல போடலான்னு பாக்குறீங்க, உங்க கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்சில இருக்க மாஸ்க் மட்டுமே கலட்டுறானுங்க. அதுக்கப்புறம் சுவாசிக்க வச்சிருந்த ஆக்சிஜனையும் உடச்சு விடுதான் சாஞ்சி. டே இப்ப நம்ம இதை அடிச்சோம்னா நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா வந்தவனுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கானுங்க. சடனா தலை வச்சிருக்கவங்கள அவன் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்கறான். இது ஒண்ணு இங்க உள்ளது இல்ல, இது வேற சைட்ல உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இது வேற ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு பிராங்கி
கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட உடம்பு வந்து இன்னொருத்த கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவனோட கழுத்து கீழே இன்னொரு இடமும் காலு கீழே இன்னொரு இடத்துலயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது நம்ம ப்ரூக்கு கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. யாரா நீ என் கூட ஏன்டா சண்டை போடுற, உன் தலையும் காலையும் எங்கடான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ப்ரூக் அவனை பார்த்து பயந்துகிட்டே இருக்கான். சுட்டு தள்ளுங்கடா சொல்லிட்டு எல்லாவனும் குறி வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்குறாங்க. இங்க G5 கப்பல் வந்து மாசம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பார்த்தா 3 இடத்த மாத்தி மாத்தி காட்டுறாங்க. லூஃபி இருக்க இடம், சாஞ்சி இருக்க இடம், இவங்க இருக்க இடத்த பார்த்தா ரிவரை நோக்கி போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. சடனா ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ப்ரூக் இருக்க ஏரியாவை தான் காட்டுறாங்க. டேய் நீ எதுவும் பேயாடா, நீ ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ப்ரூக் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை விட மாட்டேங்க, மாத்தி மாத்தி சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான் ப்ரூக் கூட. யாரா நீ ப்ரூக் கேட்டுக்கிட்டே இருக்கான். சடனா வந்து இவன் நம்மள அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நம்மளுக்கு கண்ணில்லைன்னு பார்த்தா இவனுக்கு தலை இல்ல கால் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூக் ஆனா நக்கலா சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறான். ஆனா இருந்தாலும் ப்ரூக் அட்டாக்க பிளாக் பண்றானே தவிர அவங்க கூட சண்டையை போட மாட்டான். இவனடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் ப்ரூக். உனக்கு என்ன தண்டா வேணும், ஏன் கூட ஏன்டா சண்டைக்கு வரன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படா கூப்பா ட்ரோயிட்னு சொல்லிட்டு நம்மளு ஒரு அட்டாக்க போடுறான். ஆனா அந்த சாமுராய் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கத்தியை சொலட்டிட்டு வந்து 2 ஸ்வாட் ஷெல்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். பார்த்தா அவன் 2 ஸ்வாட் வச்சிருக்கான். நான் பாட்டுக்கு சும்மா தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூக் பயந்து ஓட ஆரம்பிச்சான் அங்கிருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கட் பண்ணி இவங்க மாஸ்டர் தான் காட்டுறாங்க. மாஸ்டர் அவங்களை நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது போக G5 கப்பல் வேற உள்ள வந்துருச்சு சார், பாய்சன் வந்து அவங்க ஒர்க் ஆகல சார்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி G5 கப்பல் தான் காட்டுறாங்க. வழியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்காங்க அவங்க. என்னடா இவனை ஐஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர் எல்லாம் மேல இருந்தா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. கூடிய சீக்கிரத்துல அவனை வந்து லெபார்டரிக்கு வந்துருவாங்க சார், இப்போ என்ன சார் பண்ணன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டே அந்த இடத்துக்கு இன்சார்ஜ் யாரடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கர்னு சொல்றான். அடே ஸ்மோக்கர் சானான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்பனா இது கொஞ்சம் பிரச்சனை தான்டா, இது நம்ம பார்த்து தான் இருக்கணும், இல்ல நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எவன் இந்த இடத்துக்கு வரவே கூடாதான்னு சொல்றான். இவங்களை நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றான் அவன். நாங்களான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நாளா என்னால வெளியெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றான் அவன். நீ வேணா இவனை பாத்துக்கிட்டே சொல்லிட்டு ஒருத்தன் பேசுறான். பார்த்து வெளியே ஆல்ரெடி ஒருத்தன் நின்னுக்கிட்டு தான் இருக்கான். அவன் எதுவுமே பேச மாட்டேக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்மோக்கர் தான் காட்டுறாங்க. அவனும் அப்படி வந்துகிட்டே இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா அந்த ஐலண்ட் பக்கத்திலே வந்துட்டானுங்க அவனுக்கு. ஒரு வழியா வந்துட்டான்டா, கொஞ்சம்னா இறந்துருப்போன்னு சொல்லிட்டு இறங்கி தான் இருக்காங்க. சீக்கிரம் வாங்கடா கிளம்புன்னு சொல்லிட்டு டச்சுக்கே கத்திக்கிட்டு இருக்கா. போய்கிட்டு இருக்க நேரத்துல ஸ்மோக்கர் அவன் மூஞ்சில இருக்க மாஸ்க் எல்லாம் கழட்டி போடுதான். ஸ்மோக்கர்ஸான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா கழட்டி போட்டுட்டு அங்க பாய்சன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் ஸ்மோக்கர். பார்த்தாங்க எந்த பாய்சனுமே இப்ப இல்ல. இவங்க சொன்னது கரெக்ட் தான்டா, இவ்வளவு நேரம் பாய்சன் இருந்துச்சு, இப்ப இங்க எந்த பாய்சனுமே இல்லையடா, இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே இங்க வராம இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். இதாண்டா டாக்டர் வேகா பங்கோட லெபார்டரி, ஆனா முன்னாள் லெபார்டரி அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க அவனுங்க. இந்த இடத்துல போய் எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இதுல இன்னும் பவர் இருக்குதாண்டா செய்யுது, சத்தம்லாம் வருது, எவனுங்க வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். டேய் வெளியே வாங்கடான்னு சொல்லிட்டு வந்தவனுங்க எல்லாம் கத்துறாங்க. நம்ம ஷிப்ல இருந்து கேனனை வச்சு அடிச்சு உள்ள போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. டோரை மிதின்னு மிதிக்கிறானுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்குன்னு சொல்றாங்க அவங்க. டே கைஸ் கேனனை தயார் பண்ணுங்கடா, இதுல ஒரு பெரிய ஓட்டோ போடுறன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. டேய் நாங்க நேவின்னு சொல்றான். பார்த்தா ஒரே ஒருத்தர் சோட தூக்கிட்டு வாரான். எவன்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னோட வீட்டுக்கு நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், நீங்க ஏடான்னு சொல்லிட்டு பாக்குறான். டேய் இவன்டான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா ட்ரஃபலகர்லா, இவனோட பவுண்டி இப்ப 440 மில்லியன் பெரி பவுண்டி. இவங்க என்ன செய்யறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவங்களும் அவங்கள ஒருத்தன் மீகாக்கு, போவோ ஹாங்காக்கு, டான் கியோட்டோ, டொஃபலோமிங்கம், இவனுங்கெல்லாம் வேர்ல்டு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாதிரி இவனும் அவங்கள ஒருத்தன் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரஃபலகர் லான்னு G5 ஷாக் ஆகுறானுங்க. இவன்ட்ட நாங்க எதுவும் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. இவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. இவன் வாராட ஆவறதுக்காண்டி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாங்க. பார்த்த ஒரு பெட்டியில ஏகப்பட்ட இடத்த வந்து இவன் கொடுத்துட்டு போயிருக்கான். இவன் இப்ப வாரலாடா இருக்கான். என்னன்னு பார்த்தா 100 பைரட்டோட ஹார்ட் அப்படி கலட்டிட்டு வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து சப்மிட் பண்ணி இருந்திருக்கான். தெய்வம் மோசமானவன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் இப்போ ஒரு வாரலாடா ஆயிட்டான். நீ எதுக்குடா இங்கே இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு உங்களை யாரையும் நான் அலோவ் பண்ணவே இல்லை, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றான். அதோட முடியாத கிட்ட சந்திப்போம். மறந்தாம ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.